ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபுட்டேஜ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆச்சரியமான திறமைகள் உள்ள மனிதர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்டி கேன். நம்ம எல்லாரும் குடிச்சிட்டு போடுற பெப்சி கேனை வச்சு அமெரிக்காவை சேர்ந்த நோவா டெலட்டாங்கிறவங்க சூப்பரான டிசைன்லாம் செய்வாராம். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவர் செய்கிற எல்லா டிசைனுமே எந்தவித டூல் யூஸ் பண்ணாமல் வெறும் விரல்களாலே செய்வாராம். எம்ப்ராய்டரி. பொதுவாக லேடிஸ்கள் நிறைய பேர் எம்ப்ராய்டரி செய்வாங்க. ஆனால் மலேசியாவை சேர்ந்த சீனா லியம்ங்கிறவங்க எம்ப்ராய்டரியை வித்தியாசமாக செய்வாங்களாம். அது என்னென்னா, முடி காற்றுல பறக்கிற மாதிரியும் சடை போடுற மாதிரியும் நீளமான முடி இருக்கிற மாதிரியும் பலவிதமான வித்தியாசமான எம்ப்ராய்டரி செய்வாங்களாம். புக் ஸ்டாச்சு. இந்த சிலைகள் எல்லாமே கல்லால் ஆனதுன்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் இது பேப்பரால் ஆனதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் புக்கு, பேப்பர்ஸு, சில வேஸ்ட் கேன்களை பயன்படுத்தி பல லேயர்ஸை உருவாக்கி இந்த சிலைகள்லாம் செய்கிறாராம். ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் 2017 அவங்களோட நீளமான முடியை வச்சு பல வித்தியாசமான ஆர்ட்டுகளை பண்ணி அசத்துறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அதை இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுவாங்களாம். இதனால் இவங்களுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம். இவங்க முடியை எப்படி ஆர்ட் பண்ணணும்னு சொல்லி பல டுட்டோரியல்ஸை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் அல்ல, அதோட இவங்க ஸ்கிப்பிங் விளையாடுறதையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பென்சில் ஆர்ட். பொதுவாக பென்சில்கள் எல்லாமே ஷார்ப் அதுக்கும்போது லைட்டாக நீடியில் ப்ரெஸ் பண்ணாலே உடஞ்சிரும். ஆனால் ரஷ்யாவை சேர்ந்த ஒருத்தர் கலர் பென்சிலையும் சின்ன பிளேடையும் வச்சு பல விதமான டிசைன்களை உருவாக்குறாராம். பேப்பர் ஆர்ட். யூரோப்பை சேர்ந்த ஒருத்தர் வெறும் கலர் பேப்பரை வச்சு பல 3D ஆர்ட்டுகளை உருவாக்குறாராம். இதை எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு புக்கை எழுதியிருக்காராம். சேண்ட் ஆர்ட். இங்கிலாந்தை சேர்ந்த ஒருத்தர் ஃபேலிங் இன் சேண்டுங்கிற பேரில் எந்த ஒரு பெயிண்டும் ப்ரெஸ்ஸும் இல்லாமல் கலர் மண்ணையும் ஒரே ஒரு டூலையும் வச்சு பல உருவங்களை உருவாக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவரோட வெப்சைட்லேயும் பல பேருக்கு அவங்களோட ஃபோட்டோவை உருவாக்கி கொடுத்துருக்காரு. டைஸ் ஆர்ட். அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் நம்ம விளையாடுற டைஸை வச்சு பல உருவத்தை உருவாக்கியிருக்காரு. அதுலயும் 1890 இறந்து போன பழங்குடி இனத்தோட தலைவரோட உருவத்தை 20,068 டைஸை வச்சு உருவாக்கியிருக்காரு. லண்டனை சேர்ந்த ஒருத்தர் ஃபவுண்டைன் பெண்ணை வச்சு பல டிசைன்களை யூனிக்கா உருவாக்குறாரு. அதுலயும் இவர் வயனின்ல உருவாக்கின ஒவ்வொரு டிசைனு இந்திய மதிப்புக்கு பல லட்சத்துக்கு விற்குதாம். பேப்பர் கட்டிங். ஜப்பானை சேர்ந்த ஒருத்தவர் ஒரே ஒரு பேப்பரையும் ஒரு சின்ன டூலையும் பயன்படுத்தி பேப்பரை கட் பண்ணி பல டிசைன்களை உருவாக்குறாரு. இவர் 25 வருஷமா பேப்பர் கட்டிங் டிசைன்களை உருவாக்குறாராம். அது மட்டுமல்ல, இவர் உருவாக்குற ஒவ்வொரு டிசைன்லையும் பல கற்கள் இருக்குமாம். ஹியூமன் ஸ்டாச்சு. இதை பார்த்தா மனுஷனோட கண்ணை வெளியெடுக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஆனால் மெக்சிகோவை சேர்ந்த ஒருத்தர் சிலிக்கான் மோல்களை பயன்படுத்தி பல மனிதர்களை ரியலிட்டிக்காக பொம்மையாக உருவாக்குறாரு. இதில் ஆச்சரியம் என்னண்டா, இவர் உருவாக்குற ஒவ்வொரு பொம்மையும் முகசுருக்கம் மற்றும் முடி எல்லாமே கரெக்டாக பார்க்குறதுக்கு உண்மையான மனிதர்கள் மாதிரியே இருக்குமா. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்டேஜ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.